ஹாய் நாசான். இந்த வீடியோவில் எந்த வண்டி பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் பிடிச்சி போய் நிறைய வண்டி அந்த எக்ஸாஸ்ட் நோட்டுக்காகவே சேல் ஆச்சு அப்படின்னா அது இந்த வண்டியாக தான் இருக்கும். வெறும் எக்ஸாஸ்ட் நோட் பிடிச்சி போய் தான் அந்த வண்டி அதிகமாக சேல் ஆச்சான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. இந்த அக்ரெசிவான லுக்கு அப்புறம் பார்த்தோம்னா பர்ஃபார்மன்ஸ்னு சொல்ல போனால் இது வந்து 200 சிசியில் எல்லாருமே நிறைய பேர் பைக்கை ஓட்டி ஃபீல் பண்ணியிருப்பீங்க. 200 சிசியில் ராக்கெட் ஓட்டி ஃபீல் பண்ணணும் அப்படின்னா அந்த பைக் தான் நீங்கள் செலக்ட் பண்ணி ஆகணும். இந்தியாவில் அந்த வண்டியை லான்ச் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டியை தான் பல்சர் 200ன்னு சொல்லி லான்ச் பண்ணுறதா இருந்தாங்க. அதுக்கப்புறம் சில காரணங்களால் என்ன பண்ணிட்டாங்கன்னா கேடிஎம் டியூக் 200ன்னு சொல்லி லான்ச் பண்ணிட்டாங்க. அப்புறம் பவர் பற்றி சொல்லணும் அப்படின்னா வார்த்தையே இல்லை. 200 சிசியில் மோஸ்ட் பவர்ஃபுல் இன்ஜின் அப்படின்னா இந்த வண்டி தான். இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் 4 பிஸ்டன் கேலிப்பரோட 320mm டிஸ்க் பிளேட்டு யூஎஸ்டி 4 கார்டு லான்ச் பண்ண முதல் பைக் இது தான். அப்புறம் இந்த வண்டியோட ஹேண்ட்லிங் சொல்ல வேண்டாம், ஒரு ராக்கெட் ஓட்டுற மாதிரி தான் அதோட ஃபீல் இருக்கும். ஹேண்ட்லிங் மட்டும் ஒழுங்காக பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக பரலோகம் தான். இதை நான் சொல்லவே கிடையாது. ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த செக்மெண்ட்ல இது பண்ண ஆக்சிடென்ட் மாதிரி வேற எந்த வண்டியுமே ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காது. காரணம் இதோட பவர். இந்த பவரை கண்ட்ரோல் பண்ண தெரியாம நிறைய பசங்க எடுத்து ஆக்சிடென்ட் ஆகி தவறிட்டாங்க. இப்போ இந்த வண்டி எதுக்காண்டி நம்மகிட்ட வந்திருக்கு அப்படின்னா ஃபுல் இன்ஜின் ரிஸ்டோரேஷன் கம்ப்ளீட்லி எனக்கு வந்து A to Z இன்ஜினை வந்து ஒர்க் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கஸ்டமர் விட்டுருக்காரு. இதுக்கு அரௌண்ட் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி ப்ரைஸ் டீட்டெயிலோட கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட கஸ்டமர் இந்த வண்டியை வந்து விடும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ எடுக்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுறாருன்னு சொல்லி ஃபுல் வீடியோவோட அடுத்து ஃபியூச்சரில் பார்ப்போம்.